இது வந்து ஒரு தாமரை குளம். இந்த தாமரை குளத்தில் தாமரைகள்லாம் பூத்து இருக்குது. பார்க்குறதுக்கே கிளைமேட்டு என்விரான்மெண்ட் அழகான ஒரு சூழ்நிலை. மழை பெஞ்சால் இந்த மாதிரி தாமரை இலையில் தண்ணி நிற்கும். அதை காற்றடிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சாயும் போது அருமையான ஒரு விஷயமா இருக்கும். தாமரை விதை, இந்த விதை வந்து இந்த மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிற விதைகளை எடுத்து நம்ம முளைக்க போடலாம். வீட்டில் தண்ணி தொட்டியில் போட்டால் முளைச்சி வந்துடும். இது எதுக்காக வீட்டில் தாமரை வளர்க்குறது நல்லதா? தாமரை வளர்க்குறது நல்லது தான். ஏன்னு கேட்டால் எல்லாத்துலேயுமே நிறை குறைகள் இருக்கும். இந்த தாமரை என்பது விஷ்ணு பகவானோட அவதாரம். அதனால் இந்த தாமரை இலைகள் வீட்டில் வளைச்சா செல்வம் பெருகிக்கிட்டே இருக்கும். எல்லார் வீட்லேயும் எல்லா பூச்செடி வச்சுருப்பாங்க, ஆனால் தாமரை செடி வச்சுருக்கு கம்மி. தாமரை வந்து விஷ்ணு பகவானோட அவதாரம். என்னென்னமோ கதை சொல்லலாம். ஆனால் இந்த தாமரை இருக்கிறதுனால வீட்டில் செல்வம் பெருகும். செல்வம் பெருகுது ஒரு பக்கம் இருந்தாலும் யார் வீட்லேயும் அவ்வளோக்காக தாமரை வளர்க்க மாட்டாங்களே. சரிங்களா? தாமரை வந்து செல்வத்தின் அதிபதி லக்ஷ்மி அம்மாவோட கணவருக்கு இந்த தாமரை பிடிக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு மொனோபொலி மாதிரி நினச்சி நாம் இந்த தாமரையெல்லாம் வளர்க்கலாம். அப்பா இதை வாட்ஸ்அப்பில் போட்டு விடுப்பா, யூடியூப்க்கு வீடியோ எடுப்பா வீடியோ. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு தாமரையை ஒரு தொட்டியில் வளர்க்க பாருங்கள். வீட்டில் வற்றாத செல்வம் இருக்கும். தேங்க்யூ, நன்றி.